أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة. فالله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமா கடமை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மர்மை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருக்கொடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மர்மையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே மனித சமுதாயத்தை படைத்த நோக்கத்தை பற்றி அல் குர்ஆன் 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதனையும் ஜின்னையும் நான் படைத்ததெல்லாம் அவர்கள் எனக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே தான் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி, அவனுடைய ஏவலின்படி, அவனுடைய விருப்பத்தின்படி நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நோக்கத்தை மலாய்க்காமார்களிடத்திலே சொல்லி காட்டும் போது அல்லாஹ் இதனைத்தான் சொல்லி காட்டுகின்றான். அப்படியானால் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பெல்லாம், அவனுடைய விருப்பமெல்லாம் நாம் அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபட்டு அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வாழ என்பதுதான். அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நம்முடைய சுய சிந்தனைக்கு எந்த வேலையையும் அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு யாரும் எவருக்கும் வழிகாட்டுவதில்லை. அவரவர் சிந்தித்து அவரவருடைய முடிவின்படி இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். வியாபாரங்கள், உழைப்புகள், பொருளாதாரத்தை தேடுவது எல்லாமே தனக்குள் தாமே சிந்தித்து முடிவெடுத்து செய்து கொள்கிறார்கள். ஆனால்
அல்லாஹ் தஆலா தன்னுடைய தீனை அப்படி நமக்கு கஷ்டமாக்கவில்லை. அதனை நமக்கு எத்தி வைப்பதற்கென்றே நபிமார்களை, ரசூல்மார்களை அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக அனுப்பினான். அப்படி அனுப்பப்பட்ட அந்த நபிமார்களுடைய இறுதி தொடரிலே இறுதியாக நமக்காக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்கள் ஒவ்வொருவரும் செய்த பணி நமக்கு சுவர்க்கத்துக்கு வழிகாட்டியதுதான். நரகத்தை விட்டு நம்மை பாதுகாத்து சுவர்க்கம் செல்வதற்கான வழியை காட்டியதுதான் அந்த நபிமார்கள் செய்த பணி. படைத்த இறைவனுக்கு நீங்கள் வணங்குங்கள், படைத்த இறைவனுக்கு அடிபணியுங்கள், அவனுடைய சொற்படி வாழுங்கள், அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்கள், அவனுடைய ஏவல்களை ஏற்று நடந்து கொள்ளுங்கள், அவனுடைய விலக்கல்களை விட்டு விலகி நடந்து கொள்ளுங்கள் என்ற கட்டளைகளைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த பணி இந்த பூமியிலே தொடர்ச்சியாக நிலைநாட்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நபி அவர்கள் தங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உம்மத்திலே மார்க்கத்தில் மக்களுக்கு வழிகாட்டுகின்ற வழிகாட்டிகளையும் அவர்கள் உருவாக்கிவிட்டு சென்றார்கள். அந்த வழிகாட்டலின்படி நாம் வாழுகின்ற கடமை நமக்கு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று, அவனுடைய தீனை இந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டும். திருமறை குர்ஆன் 42வது அத்தியாயத்தின் 13வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அன்னகீமுத்தீன, நீங்கள் மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுங்கள், வலா தத்வர்ரகு ஃபீஹி, ஒருபோதும் அதில் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த பூமியிலே மார்க்கத்தை நிலையாட்டுகின்ற கடமை நமக்கு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே வாழுகின்ற ஒவ்வொருவரும் சிரமம் இல்லாமல், கஷ்டமில்லாமல் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு அவன் திருமறை குர்ஆனை கொண்டு நமக்கு வழிகாட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நமக்கு ஒரு அழகான வழியை காட்டியிருக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து ஒரு உதவி எதிர்பார்க்கிறான். இந்த உலகத்திலே மனிதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இன்னும் ஒரு மனிதனிடத்திலிருந்தோ அல்லது தங்களுடைய ஆட்சியாளர்களிடத்திலிருந்தோ அல்லது தங்களுடைய பள்ளிவாசல் நிர்வாகத்திடமிருந்தோ மக்கள் பலதரப்பட்ட உதவிகளை எதிர்பார்ப்பார்கள். அதில் அதிகமான உதவிகள் எல்லாம் இந்த உலகத்தோடு தொடர்பான உதவிகளாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் நம்மிடமிருந்து ஒரே ஒரு உதவியை எதிர்பார்க்கிறான். திருமறை குர்ஆன் 47வது அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும் வயுஸப்பித் அக்தாமக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களது பாதங்களையும் உறுதிப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற உதவி என்ன? அவனுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டும் என்பதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் நம்மிடமிருந்து வேறு எந்த தேவையும் உனக்கு கிடையாது. ஏன்? அல்லாஹ்வை பற்றி நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையற்றவன். சூரத்துல் இக்லாஸிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார்? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையற்றவன். மக்களுக்கு இருக்கின்ற தேவைகளில் எந்த ஒரு கடுகளமான தேவை அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட தேவையற்றவன் தான் அவன். அவன் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? எந்த மார்க்கத்தை இந்த பூமிக்கு அல்லாஹ் தஆலா இறக்கினானோ அந்த மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படி இந்த மார்க்க பணியை அல்லாஹ் தஆலா கடந்த, அதாவது இறுதியாக அனுப்பப்பட்ட நபிக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களுடைய காலத்திலும் அல்லாஹ் தஆலா பொறுப்பை சுமத்தி இருந்தது அந்தந்த காலத்தின் நபிமார்களிடத்தில் மட்டும்தான். அவர்களுடைய தோழர்கள்
அந்த நபிமார்களுக்கு உதவியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் கடைசி நபிக்கு பின்னால் வேறு எந்த ஒரு நபியும் இல்லை என்பதனால் அந்த நபியுடைய மௌத்துக்கு பின்னால் இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற நாள் வரைக்கும் இந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதனால அல்லாஹு தஆலா இந்த பிரச்சார பணியை, இந்த தாவாவுடைய பணியை அல்லாஹ் இலகுபடுத்தினான், எளிமையாக்கினான். எவ்வாறு இலகுபடுத்தினான் என்பதை திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 110வது வசனத்திலே சொல்கிறான். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனித சமுதாயத்தில் நீங்கள் மிகச் சிறந்தவர்கள். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த சிறப்பு உங்களுக்கு எதனால் கிடைக்கின்றது என்றால், நீங்கள் மக்களுக்கு நன்மைகளை ஏவிக் கொண்டிருக்கின்றீர்கள், தீமைகளை விட்டும் அந்த தீமைகள் செய்வோரை தடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு சிறப்பு. மூமின்களாகிய நமக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பு இருப்பதாக சொல்லி காட்டுகின்றான். அந்த சிறப்பு எதன் மூலமாக கிடைக்கின்றது என்று சொன்னால், மார்க்கத்திலே நீங்கள் செய்கின்ற முக்கியமான பணி, உங்களுக்கு தெரிந்த நன்மையானவைகளை எல்லாம் பிறருக்கு ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல பிறர் செய்கின்ற தீமைகளை கண்டால் நீங்கள் தடுத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பணியை நீங்கள் செய்தால்தான் நீங்கள் இந்த பூமியிலே வாழுகின்ற மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அப்படியானால் இந்த பிரச்சார பணியை அல்லாஹ் எப்படி இலகுபடுத்தினான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணி உம்மத்திலே உள்ள ஒவ்வொருவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இருந்த நபிமார்கள் வரைக்கும் அத்தனை நபிமார்களும் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே அந்த நபிமார்களுக்குத்தான் அந்த சுமை இருந்தது. ஆனா கடைசி நபியுடைய மௌத்துக்கு பின்னால் இந்த உலகத்தில், இந்த பூமியில் வாழுகின்ற மூமினான ஆண்கள், பெண்கள் எல்லோர் மீதும் அல்லாஹ் தஆலா இந்த பணியை சுமத்தி இருக்கின்றான். உனக்கு எது தெரியுமோ அதை சொல்லு, மார்க்கத்தில் உமக்கு எது தெரியுமோ அதை சொல்லு என்ற அளவுக்கு அல்லாஹ் எளிமைப்படுத்தி இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹஜ்ஜின் போது அவர்கள் மரணிப்பதற்கு 81 நாட்களுக்கு முன்னால் நிகழ்த்திய உரை என்னவென்று சொன்னார். மக்களை பார்த்து சொன்னார்கள், லியுபல்லிகி ஷாஹிதி மின் ஷாஹிது மின்குமுல் காயிப, இங்கு இன்று வந்திருப்போர், இங்கு வராதவர்களுக்கு நான் சொல்லும் செய்தியை எத்தி வைக்க வேண்டும் கட்டளை இடுகிறார்கள். யாரெல்லாம் என்னுடைய உபதேசங்களை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் நான் இந்த உபதேசத்தை இங்கு வராதவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக அங்கு குழுமியிருந்த ஆண்கள், பெண்கள் எல்லோர் மீதும் இந்த கடமையை சுமத்தினார்கள். இதே கடமைதான் இந்த பூமியிலே வாழுகின்ற, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, இஸ்லாமிய அடிப்படையிலே வாழுகின்ற, அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நபியுடைய சுன்னாவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் சதா காலமும் இதுதான் சுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நமது பணி என்ன? நமக்கு தெரிந்த சத்தியத்தை பிறருக்கு நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த மார்க்கம் இருக்கின்றது அல்லவா, இது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஓர் அமானிதம். அமானிதம் என்றால் அர்த்தம் என்ன? ஒரு பொருளை நம்மிடத்திலே ஒருவர் தந்து இதனை நீங்கள் இன்னாரிடம் ஒப்படைக்க முடியுமா என்று கேட்டு நாம் ஏற்றுக்கொண்டால், ஒப்புக்கொண்டால் அந்த பொருளை அந்த அவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். இதுதான் அமானிதம். இதே போன்ற ஒரு அமானிதம் தான் இந்த மார்க்கம். இந்த மார்க்கம் எப்படி அமானிதமாகின்ற என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா, அந்த ஹஜ், அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கின்ற போது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தின் ஒரு பகுதியை இறக்குகிறான். அது என்ன? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. மார்க்கம்
சிறுக சிறுக தேவைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு காலம்? 23 வருட காலம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி அறிவிக்கப்பட்டு மார்க்கம் மக்களுக்கு எத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா மேலே சொன்ன வசனத்தில் நபி அவர்களுடைய அந்த ஹஜ்ஜின் போது அரபா மைதானத்தில் இருக்கின்ற போது அல்லாஹ் எப்படி இறக்குகிறான்? இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது மார்க்கம் பரிபூர்ண, இதுவரைக்கும் இருந்த உங்களுக்கு ஏவப்பட்ட மார்க்கம் படிப்படியாக வந்து இன்றோடு நிறைவு பெற்று விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தை சொன்ன உடனே, அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிய உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேட்டார்கள் என்றால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் இறக்க வேண்டிய எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக இறக்கி முத்திரை குத்தி விட்டான். இதை அல்லாஹ் உறுதிப்படுத்தி விட்டான். இன்றோடு பூர்த்தி, மார்க்கம் பூர்த்தி. இப்பொழுது நபி அவர்கள் என்ன சஹாபாக்களை பார்த்து என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? எந்த மார்க்கத்தை அல்லாஹ் எனக்கு இறக்கினானோ, எந்த மார்க்கத்தை எனக்கு பூர்த்தி செய்தானோ, அந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு அவ்வப்போது எத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறேன். அந்த எத்தி வைக்கின்ற பணியிலே தான் பூர்த்தி செய்திருக்கின்றேனா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். இதுகால வரைக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு அருளப்பட்ட அனைத்தையும் நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா? சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். கேட்ட உடனே சஹாபாக்கள் அழகான பதில் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அத்தைத்தல் அமானா பல்லகத்தல் உம்மா. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்கள் மீது சுமத்திய அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். எப்படி? உம்மத்துக்கு, சமுதாயத்துக்கு எத்தி வைக்க வேண்டிய அனைத்தையும் எத்தி வைப்பதை கொண்டு உங்கள் மீது சுமத்தப்பட்ட அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்படியானால் மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற பணியை அமானிதம் என்று சஹாபாக்கள் விளங்கி இருக்கிறார்கள். அதனால் தான் சஹாபாக்கள் சொன்னார்கள், நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொன்னார்கள். அப்படியானால் நாம் சுமந்திருக்கின்ற மார்க்கம் இருக்கின்றதே, இந்த மார்க்கம் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை நாம் தனியாக நாம் பின்பற்றிவிட்டு போய்விட முடியாது. எனக்கு தெரிந்த சத்தியத்தை நான் மறைத்து கொண்டிருக்க என்னால் முடியாது. நான் யார் யாருக்கெல்லாம் இந்த சத்தியத்தை சொல்ல சக்தி இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் நாம் இந்த சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த நாடு பூராக, அகில இலங்கை பூராக நாம் 1950 காலத்திலிருந்து கடந்த 3/4 நூற்றாண்டுகள், 75 வருடங்களுக்கு மேற்பட்ட இந்த காலங்களை நாம் பழையவர்களிடத்திலே கேட்டு பார்க்க வேண்டும். இப்போது இருக்கின்ற புதியவர்கள், இப்பொழுது இருக்கின்ற இளஞ்சமுதாயத்துக்கு அந்த வரலாறு தெரியாது. இங்கிருக்கின்ற மூத்தவர்களுக்கு அதில் ஒரு முக்காவாசி தெரியும். அந்த 50 காலத்திலே இருந்து வாழ்ந்து அந்த காலத்திலே மார்க்கப்பணி செய்தவர்கள் இப்போது இருந்தால் அவர்களுக்கு தெரியும். அப்படி இல்லை, ஒரு 70, 75, 80 ஆண்டு காலத்திலிருந்து இதுகால வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு பழைய வரலாறுகள் தெரியும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? இப்பொழுது நாமெல்லாம் இங்கு தொழுகைக்காக வந்திருக்கிறோம், ஜும்மாவுக்காக வந்திருக்கிறோம். இங்கு நடைபெறுகின்ற இபாதத்துகள் முடிந்த அளவு தூய்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டுதான் இங்கு அத்தனை இபாதத்துகளும் நடைபெறுகிறது. ஜும்மாவும் தான், குத்பாவும் தான், தொழுகையும் தான், எல்லாமே நபி வழி அடிப்படை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியை கொண்டுதான் நடைபெறுவதை நாம் இப்போது பார்க்கிறோம். ஆனால் 1950 காலங்கள் இருக்கின்றன. அந்த காலத்திலே
பொத்து ஓட்டமாவடி வரையும், அதே போல மூதூர் திருக்குணாமலை தொடக்கம் கொழும்பு வரையும், கொழும்பு தொடக்கம் கதிர்காமம் வரையும், அகில இலங்கையும் மொத்த இலங்கையிலும் குர்ஆன் சுன்னா அமைப்பிலே தொழுகை நடைபெறக்கூடிய ஒரு மஸ்ஜித் கிடையாது, எங்குமே கிடையாது. எல்லா மஸ்ஜிதுகளிலும் நபி அவர்கள் காட்டித் தராத புதிய புதிய நடைமுறைகளை எப்படி இப்போது ஏனைய பள்ளிவாசல்கள் செய்கிறார்களோ அதே நடைமுறைதான் அகில இலங்கையிலும் இருந்தது. அப்படி இருந்த அந்த நடைமுறைகள் மாற்றப்பட்டது எதன் மூலமாக? மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது எதன் மூலமாக? பிரச்சாரத்தின் மூலமாக. நாடு பூராக மக்களுடைய காலடிக்கு சென்று, மக்களுடைய வீடு வீடு தேடி சென்று, கிராமமாக பட்டி தொட்டிகள் எல்லாம் சென்று மக்களுக்கு இந்த மார்க்கம் சொல்லப்பட்டது. குர்ஆன் என்றால் என்னவென்று சொல்லப்பட்டது, சுன்னாவென்றால் என்னவென்று சொல்லப்பட்டது, நபிவழி என்றால் என்னவென்று சொல்லப்பட்டது, ஷிர்க் என்றால் என்ன, அதனுடைய பாரதூரம் என்ன, ஷிர்க் செய்தவர்களுடைய மறுமையின் நிலை என்ன என்ற அந்த எச்சரிக்கைகள் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டது. அதே போல பித்அத் என்றால் என்ன, இந்த பித்அத்துடைய பாரதூரம் என்ன, இதை செய்தால் மறுமையிலே நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பவைகள் எல்லாம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டதின் காரணமாக மக்கள் விழிப்படைந்தார்கள். விழிப்பின் காரணமாகத்தான் இப்பொழுது நாடு பூராக 400க்கும் மேற்பட்ட குர்ஆன் சுன்னா அமைப்புள்ள ஜும்மா பள்ளிவாசல்களை இப்போது காணுகின்றோம். காலம் எவ்வளவு? சுமார் ஒரு 75 வருட காலங்களிலே 1990 வரைக்கும் எதுவரைக்கும் இருந்தது தெரியுமா? 1990 வரைக்கும் அகில இலங்கையிலும் 5 மஸ்ஜிதுகள் தான் குர்ஆன் சுன்னா அமைப்பிலே தொழுகின்ற மஸ்ஜிதுகள் இருந்தன. 50 காலங்களிலே தாவா தொடங்கினாலும் 90 காலம் வரைக்கும் 40-45 வருடங்கள் வரைக்கும் 5 மஸ்ஜிதுகள் தான் இருந்தன. 90-95களுக்கு பின்னால் 2025 வரைக்கும் உள்ள இந்த 30 வருடத்தில் தான் இப்பொழுது 400க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இன்று இந்த அளவுக்கு குர்ஆன் சுன்னா அமைப்பிலே தொழுகை நடைபெறுகின்ற மஸ்ஜிதுகளாக, ஜும்மா நடைபெறுகின்ற மஸ்ஜிதுகளாக இன்று நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எதனால் இது ஏற்பட்டது? பிரச்சாரத்தின் மூலமாக, மக்களுக்கு செய்த தாவாவின் மூலமாகத்தான் இந்த மாற்றம் ஏற்பட்டது என்பதை நாம் கவனத்தில். இந்த முயற்சி செய்யப்படாமல் இருந்திருந்தால் இது ஒருபோது இந்த மாற்றம் நடந்திருக்காது. இதனால் மிக பெரும் தியாகங்கள் எல்லாம் செய்ய வேண்டி ஏற்பட்டது. இதனால் சில உயிரிழப்புகளையும் சந்திக்க வேண்டி ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் பொருளாதார நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்ட பல சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்படி இருந்தாலும் கூட அவைகளை பொறுத்து கொண்டு சத்தியத்தை போதனை செய்த காரணத்தினால் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. பெற்றோர்களை பகைத்துக் கொண்ட பிள்ளைகள் இருந்தார்கள், பிள்ளைகளை பகைத்துக் கொண்ட பெற்றோர்கள் இருந்தார்கள், மருமக்களை பகைத்துக் கொண்ட மாமாமார் இருந்தார்கள். இப்படியெல்லாம் சொந்த பந்தங்களுக்கு இடையிலே ஏற்பட்ட மனஸ்தாபங்களுக்கு பின்னால் கூட இந்த பணி வளர்ந்திருக்கின்றது என்பதை நாம் காண வேண்டும். அதனால் இப்போது மூத்தவர்கள் இருந்தால், சுமார் 70 வயதுகளை தாண்டியவர்கள் இருந்தால் அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், கடந்த காலம் எப்படி இருந்தது. இப்போது வாழுகின்ற இந்த 20, 25, 30 வயது வாலிபர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் பழையவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், கடந்த காலம் எப்படி இருந்தது, நீங்கள் கண்ட அனுபவம் என்ன, அந்த காலத்திலே மார்க்கத்தின் நிலை எப்படி இருந்தது என்பவைகளை எல்லாம் கேட்டு பாருங்கள். மக்கள் ஷிர்க்குகளை எல்லாம் மார்க்கம் என்று செய்து வந்தார்கள். ஷிர்க் எவ்வளவு பாரதூரமானது தெரியுமா? சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 39வது அத்தியாயத்தின் 65வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்லி காட்டுகின்றான். நபி அவர்கள் யார்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நோக்கம் என்ன?
ஷிர்க்கை இந்த பூமியிலிருந்து அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். அந்த நபியையே அல்லாஹ் முன்மாதிரியாக வைத்து சொல்லி காட்டுகின்றான். அந்த நபியை முன்னிலைப்படுத்தி சொல்லி காட்டுகின்றான். லஇன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக வலதகூனன்ன மினல் காசிரீன். நபியே, நீரும் வைத்தால் உன்னுடைய எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும், எல்லா நன்மைகளும் அழிந்து போய்விடும், நீ நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவீர். நபி ஷிர்க் வைப்பாரா? ஒருபோதும் நடக்காது. ஆனா அல்லாஹ் ஏன் அப்படி சொல்கிறான் தெரியுமா? ஷிர்க் அவ்வளவு பாரதூரமானது. எனது நபியா இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன், ஷிர்க் வைத்தால் எனது நபியா இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவதற்காகத்தான், அதனுடைய பாரதூரத்தை உணர்த்துவதற்காகத்தான் நபி சொல்லி காட்டுகிறான். லஇன் அஷ்ரக்த, நபியே நீரும் ஷிர்க் வைத்தால் லயஹ்பத்தன்ன அமலுக, உன்னுடைய எல்லா அமலும் அழிந்து போயிடும், வலதகூனன்ன மினல் காசிரீன், நீ நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவீர். திருமறை குர்ஆன் 39வது அத்தியாயத்தின் 65வது வசனமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியான ஷிர்க்குகளை எல்லாம் மக்கள் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியான மக்களுக்கு நாம் துணிந்து இந்த சத்தியத்தை சொன்னதனால்தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. மக்களுடைய நிலைமை அப்போது எப்படி இருந்தது தெரியுமா? இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களை பார்த்து சொல்கிறேன். அப்போது எப்படி இருந்தது தெரியுமா? கூடு எடுத்தார்கள், கொடி ஏற்றினார்கள். இப்பொழுது முஸ்லிம் அல்லாதவர்கள் தங்களுடைய ஆலயங்களிலே என்ன காரியங்களை செய்கிறார்களோ அதே காரியங்களை இந்த சமுதாயம் இஸ்லாத்தின் பேரால் செய்தார்கள். கூடு தூக்கினார்கள், கூடு இழுத்தார்கள், கொடி தூக்கினார்கள். இப்படி எல்லாம் அடுத்து ஊர்வலம் போவார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் மீலாதை கொண்டாடுவதற்காக பாதை நெடுக ஊர்வலம் போவார்கள். இப்படி முஸ்லிம் அல்லாத சமுதாயங்கள் எல்லாம் ஊர்வலங்கள் போகிறார்களோ, அவருடைய மத ஊர்வலங்கள் போகிறார்களோ, அதே போன்ற மத ஊர்வலங்கள் சென்றார்கள். அது மட்டுமல்ல, ஜனாசா ஒன்றை தூக்கி செல்லும் போது ஷஹாதா கலிமா சொல்லிக்கொண்டு ஆரவாரமாக சென்றார்கள். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இவையெல்லாம் உணர்த்தப்பட்டது. அது மட்டுமல்ல, அது மிக பெரும் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த காலத்தில் இருந்த ஜமியத் உலமாவுல பழையவர்கள் நிறைய பேர் மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். அவர்களோடு நடத்தின போராட்டத்தின் காரணமாக ஜமியத்துல் உலமா மூலமாக சில மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தினோம். இதுவரைக்கும் என்று சொன்னால் 2004ஆம் ஆண்டு அகில இலங்கை ஜமியத் உலமாவோடு நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் தான். இந்த கூட்டு துஆ என்பது மார்க்கத்தில் இல்லை என்பதை நிலைநாட்டுவதற்காக அன்று ஜமியத் உலமாவோடு ஒரு பெரியோர் போராட்டம் நடந்தது. சுமார் 7 பள்ளிவாசல் இருந்து ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் ஓதப்படுகின்ற கூட்டு துஆ அனுமதிக்கப்பட்டதா என்று கேள்வி கேட்டு வந்தது. அந்த நேரத்தில் அங்கிருந்தவர்கள் 75-80% அந்த ஃபத்வா குழுவிலே உள்ள உலமாக்கள் அதை நியாயப்படுத்தி பேச முற்பட்டார்கள். அந்த நேரத்திலே அவர்களோடு நடத்திய போராட்டம் என்ன தெரியுமா? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை 11 வருடங்கள் ஜமாத்தாக தொழுது காட்டியிருக்கின்றார்கள். அதிலும் அவர்கள் இமாமாக இருந்து தொழுது காட்டியிருக்கின்றார்கள். அப்படி தொழுது காட்டிய இந்த தொழுகையிலே ஒரு நாளிலாவது ஒரு வக்திலாவது இப்போது நடைமுறையில் இருக்கின்றவாறு சத்தமாக துஆ ஓத சஹாபாக்கள் ஆமையாக ஒரு ஹதீஸ் காட்டுங்கள், மிச்சம் வேண்டாம், ஒரு ஹதீஸ் அவர்களிடத்திலே சவால் விட்ட போது எவர்களாலும் வாய் திறந்து பேச முடியாமல் மௌனமாகினார்கள். கடைசியாக சபை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் கூட்டு துஆ என்றொன்று இல்லை, திக்ருகளையும் தனித்தனியாக ஓத வேண்டும், தக்பீர்களை தனித்தனியாக ஓதிக்கொள்ள வேண்டும், துஆ ஓத வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் தனிமையாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஃபத்வா வெளியிடப்பட்டது, மார்க்க தீர்ப்பு வெளியிடப்பட்டது. இப்படி மிக பெரும் போராட்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த தாவா வளர்ச்சி கண்டிருக்கின்றது என்பதை தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளஞ்சமுதாயம் எடுத்து வைக்க விரும்புகின்றேன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த பணி கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் கடந்த காலத்தில் இருந்த மாதிரியான உணர்ச்சி இப்போது இல்லை. அந்த உணர்வுபூர்வமான அந்த நடைமுறையை இப்போது காண முடியவில்லை. இப்போது இருக்கின்ற மக்கள் நடக்கின்ற நடைமுறையோடு சேர்ந்து செயல்பட்டு விட்டு போய்விடுகின்றார்கள். ஆனால் இந்த தாவாவுடைய பணியை எத்தி வைக்கின்ற அந்த பணியிலே யாரும் உணர்ச்சியோடு அதாவது தேவையோடு ஈடுபடுகின்ற ஒரு நிலைமையை இப்போது நாம் காண முடியாமல் இருக்கின்றது. இந்த பணியை கண்டிப்பாக எல்லோரும் செய்ய வேண்டும், அத்தனை பேரும் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த பணியை எந்த அளவுக்கு தூரம் எளிமைப்படுத்தியிருக்கின்றான் தெரியுமா? ஒரு நபி செய்த பணி, அதாவது 1400 வருடங்களுக்கு முன்னால் மக்காவிலும் மதீனாவிலும் ஒரு நபி செய்த பணியை அல்லாஹ் உம்மத்தின் மீது எந்த அளவு இலகுபடுத்தி இருக்கிறான் தெரியுமா? 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. மூமின்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. அந்த நரகத்தின் விறகுகள் என்ன தெரியுமா? நரகவாசிகளாகிய மனிதர்களும் கற்கள். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன். அந்த நரகத்திலே சில மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் கடுகளவும் இரக்கம் என்பது கிடையாது. கடுகடுப்பானவர்கள், பலசாலிகள். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும். அல்லாஹ் ஏவியதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். வயஃபஅலூன மா யுமரூன். ஏவப்பட்டவைகளை ஏவப்பட்டபடியே செய்து முடிப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த கடினமான அந்த நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று தாவாவை, மார்க்க பணியை அல்லாஹ் எங்கே கொண்டு வந்து தெரியுமா? ஒவ்வொரு உனக்கு வியாபாரம் செய்ய தெரியும், உனக்கு இந்த உலக காரியங்கள் எல்லாமே செய்ய தெரியும், எல்லா கொடுக்கல் வாங்கலும் செய்ய தெரியும். ஆனா மார்க்கம் உனக்கு தெரியாது. மார்க்கத்தை படிக்க வேண்டும். நீ எப்படி இந்த உலகத்துக்காக உண்டை நீ அர்ப்பணிக்கிறாயோ, பொருளாதாரத்துக்காக உண்டை நீ அர்ப்பணிக்கிறாயோ, உன்னுடைய நீ எப்படி அர்ப்பணம் செய்கிறாயோ, உன்னுடைய பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக எந்த அளவுக்கு நீ உன்னை அர்ப்பணம் செய்கிறாயோ, அதே போல மார்க்கத்துக்காக நீ உன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும். அது எப்படி? சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மொழிபெயர்ப்பு, இதனுடைய அர்த்தம் அத்தனை பேருக்கு முழுமையாக தெரியுமா? இமாம் ஓதுவதை காது கொடுத்து கேட்கும் போதோ அல்லது நாம் தனிமையாக தொழுகின்ற போதோ சூரத்துல் ஃபாத்திஹாவின் ஒவ்வொரு வசனமும் ஓதும் போது நம்முடைய உள்ளத்திலே அதனுடைய அர்த்தம் அப்படியே தொனிக்க வேண்டும். அந்த அர்த்தம் புரிகின்ற உணர்வோடு அதை ஓத வேண்டும். அந்த உணர்வோடு ஓதுவதற்கு அர்த்தம் தெரியுமா? தெரிந்து வைத்திருக்கின்றோமா? அந்த உணர்வோடு ஓதுகின்ற தொழுகைதான் உள்ளச்சமுடைய தொழுகை, அல்லாஹ்வை நினைத்து தொழுகின்ற தொழுகை, மறுமையை நினைத்து தொழுகின்ற தொழுகை, பாவத்துக்கு அஞ்சி தொழுகின்ற தொழுகை, நன்மையை எதிர்பார்த்து தொழுகின்ற தொழுகை. மாலிகி யௌமித்தீன் என்று ஓதும் போது மறுமை நாள் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். நியாய தீர்ப்பு நாளின் எஜமானனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் நம்மை எழுப்பி விசாரணை செய்ய போகிறான். அந்த விசாரணையின் போது நான் நரகத்தை செல்ல வேண்டுமா, நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று உணர்வோடு முடிவுக்கு எடுக்கின்ற நேரம் தான் மாலிகி யௌமித்தீனை ஓதுகின்ற நேரம். அதை ஓதுகின்ற போது இந்த உணர்வு எல்லாம் எனக்கு வர வேண்டும். நான் செய்கின்ற தப்பு தவறுகள் நினைவுக்கு வர வேண்டும், வர வேண்டும், கடமைகள் நினைவுக்கு வர வேண்டும். இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம், வய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம்.
அல்லாஹ் அல்லாத எவரிடத்திலும் எந்த உதவியும் மறுமையோடு சம்பந்தப்பட்ட எந்த சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உதவி கேட்க வேண்டும். மனிதர்கள் மனிதர்களிடத்தில் கேட்கின்ற உதவிகளை கேட்க முடியும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற இந்த உதவியையும் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். அவுலியாக்களிடத்திலேயோ நபிமார்களிடத்திலேயோ வேறு வேறு மனிதர்களிடத்திலேயோ வேறு வேறு மௌத்தானவர்களிடத்திலேயோ கேட்கக்கூடாது. இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. இந்த ஆயத்தை ஓதும் போது நமக்கு மறுமை நினைவுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வே எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. எத்தனையோ வழிகேடுகள் இருக்கின்றன. அந்த வழிகேடு எதிலுமே நான் வீழ்ந்து விடாமல் என்னை நேரான வழியில் நடத்துவாயாக என்று கேட்கின்ற நேரம்தான் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்து அந்த வழியில் அவர்கள் நடந்தார்களோ அந்த வழியில் நடத்துவாயாக. அல்லாஹ்வுடைய அருள் பெற்று நடந்தவர்கள் யார்? நபிமார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள் என்ற அந்த நல்லவர்கள் வாழ்ந்தார்களே, அவர்கள் சென்ற வழிதான் அந்த வழி. அந்த வழியில் எங்களை நடத்துவாயாக. சிராத்தல்லதீன் அந்த அலைஹிம் என்று ஓதும் போது இந்த நினைவு நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். கைரில் மகலூபி அலைஹிம் வலல்லாலீன், உனது கோபத்துக்குள் வழி தவறியவர்களும் சென்ற வழியில் எங்களை நடத்தி விடாதே. அல்லாஹ்விடத்தில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற நேரத்திலே இந்த உணர்வோடு நீங்கள் ஓதி பாருங்கள். நீங்கள் மிக வேகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கண்டுபிடிவீர்கள். பாவங்களுக்கு அஞ்சி நடப்பீர்கள். நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அப்படியான ஒரு நிலைமை நமக்கு வர வேண்டும். அதனால் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை எந்த எளிமைப்படுத்தி இருக்கின்றான். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆனை வாசிக்க வேண்டும், ஹதீஸ்களை வாசிக்க வேண்டும், இஸ்லாமிய வரலாறுகளை வாசிக்க வேண்டும். அந்த வீட்டுக்குள்ளே நடக்கின்ற தஅவா என்ன? மனைவி நேரத்துக்கு தொழுகிறாளா? பிள்ளைகள் நேரத்துக்கு தொழுகிறார்களா? பிள்ளைகள் ஜமாத் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு செல்கிறார்களா? குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்துக்கு பிள்ளைகள் செல்கிறார்களா? பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும், தந்தை கவனிக்க வேண்டும். பெண் பிள்ளையும் மனைவியுமாக இருந்தால் நேரத்துக்கு வீட்டிலே தொழுகிறார்களா? ஆண் பிள்ளைகளாக இருந்தால் ஜமாத் தொழுகைக்கு செல்கிறார்களா? ஒவ்வொரு வீட்டு தலைவனும் இந்த உணர்வோடு நடந்து கொள்வார்களா இருந்தால் இது ஒரு புனிதமான பூமியாக மாறிவிடும். மதீனாவை எப்படி பார்க்க முடியுமோ அதுபோல இந்த அக்கரப்பத்தை பார்க்க முடியும். ஒவ்வொரு குடும்ப தலைவரிடத்து இந்த உணர்வு வேண்டும். நான் சுவர்க்கம் செல்வது போல எனது மகன் சுவர்க்கம் செல்ல வேண்டும், எனது மனைவி சுவர்க்கம் செல்ல வேண்டும், எனது பெண் பிள்ளை சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் எல்லோரையும் சரியான வழியிலே வழி நடத்துகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. மெக்கானிக் இருக்கிறாரே, அந்த மெக்கானிக்கோட வேலை வாகனத்தை கொண்டு போய் செய்து கொடுத்துட்டு வந்தா அவன் இருக்கின்ற குறைபாடுகள் எல்லாவற்றையும் பார்த்து பரிபூர்ணமாக செய்து முடித்து விட்டு தந்து விட்டு தான் கூலி பெற்றுக் கொள்கிறான். இந்த மெக்கானிக்காகத்தான் ஒவ்வொரு வீட்டு தலைவனும் இருக்க வேண்டும். ஒரு தந்தை இருக்க வேண்டும். மனைவியுடைய குறைகளை கண்டு மனைவியை நேர்வழிப்படுத்த வேண்டும். பிள்ளைகளுடைய குறைகளை கண்டு பிள்ளைகளை நேர்வழிப்படுத்த வேண்டும். முதலாவது தான் சரியாக இருக்க வேண்டும். என்ன சொல்றாங்க? மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு சொல்லுகின்றீர்கள்? அல்லாஹ் சொல்லுகின்றான். அதனால் தந்தை சரியாக இருந்தால் தான் பிள்ளைகள் சரியாக இருப்பார்கள். அதனால் ஒரு வீட்டு தலைவன் அவர் தன்னுடைய பணியை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதனால் 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, மூமின்களே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய கடமை என்ன? குர்ஆனை வாசிக்க வேண்டும், ஹதீஸ்களை வாசிக்க வேண்டும், இஸ்லாத்தை படிக்க வேண்டும். அதை தெரிந்து வைத்து அவர் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளை நேர்வழிப்படுத்த வேண்டும். இந்த பணி ஒவ்வொரு வீட்டிலும் நடைபெறுமாயிருந்தால் தீமைகள் நடைபெறுகின்ற ஒரு ஊராக இந்த ஊரை ஒருபோதும் நாம் கண்டுகொள்ள மாட்டோம். இந்த ஊர்
நன்மைகளை கொண்டு நிரப்பப்பட்ட ஒரு ஊராக ஏற்படுத்தப்படுவதற்கான ஒரு அழகான ஒரு வழி இந்த திருமறை வசனம் இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இறுதியாக நான் கவலையோடு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது என்ன தெரியுமா? நான் மிம்பரில் ஏறி பார்க்கின்றேன், பாலைவனத்திலே மரம் முளைத்தது போல இங்கு சிலர் அங்கு சிலர் கொஞ்சம் பேர் இருக்கின்றீர்கள். நீங்கள் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் நமக்கு தருவதாக வாக்களித்த மிக பெரியதொரு நன்மையை நீங்கள் உதாசீனம் செய்கின்றீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ஜும்மாக்கள் நடைபெறுகின்றனவோ அந்த இடத்துக்கெல்லாம் அல்லாஹ் மலக்குகளின் கூட்டம் ஒன்றை அனுப்புகிறான். அந்த மலக்குகள் வந்து மக்கள் பிரவேசிக்கக்கூடிய வாசல்லே அமர்ந்து விடுகின்றார்கள். கையில் ஒரு ஏட்டை விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யார் யாரெல்லாம் உள்ளே வருகின்றார்களோ அவருடைய பெயர்களை பதிந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஹத்தீப் ஹுத்பாவை தொடங்கிவிட்டார் என்றால் ஏட்டை மூடி விடுவார்கள். அதற்கு பின்னால் வருகின்ற அந்த ஏட்டில் பதியப்பட மாட்டாது. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல எந்த கருத்து முரண்பாடும் யாருக்கும் இல்லை. இப்போது இந்த சபையில் இருக்கின்ற யாரெல்லாம் ஹுத்பா தொடங்கப்பட்டதற்கு பின்னால் இந்த சபையில் வந்து அமர்ந்தார்களோ அவர்கள் எல்லோரும் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை இந்த இடத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நஷ்டத்துக்கு நான் அடுத்த வாரத்திலிருந்து ஆளாக மாட்டேன் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இதே சனக்கூட்டம் ஜும்மா ஆரம்பிப்பது நிரம்பி வழிய வேண்டும். இதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதனால் இந்த நஷ்டம் நம்மில் யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. இது அல்லாஹ் நமக்கு தருவது. அந்த மலாய்க்காமார்களுடைய அந்த ஏட்டிலே நமது நன்மை பதிந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே உடனடியாக நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, உலக காரியம் ஒன்றுக்காக நாம் அழைக்கப்பட்டால் நேர காலத்தோடு அவர்கள் நமக்கு குறிக்கின்ற நேரத்தை விடவும் நேர காலத்தோடு நாம் போய் நின்று அந்த காரியத்திலே நாம் அடைய வேண்டிய பயனை அடைந்து கொள்ள முயற்சி செய்கின்றோம். இது உலக விஷயத்திலே நம்மிடத்தில் இருக்கின்ற போக்கு இது. ஆனா அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் நமக்கு வாக்களித்த இந்த நன்மையை அடைந்து கொள்வதற்காக நாமே அலட்சியமாக இருக்கிறோம் என்ற கேள்வியை உங்களிடத்தை கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் இறுதியாக தாவாவுடைய பணி நமக்கு முக்கியம். நம்மால் முடிந்த அளவுக்கு குடும்ப மட்டத்திலே, நண்பர்கள் மட்டத்திலே, ஊர் மட்டத்திலே எந்தெந்த அளவுக்கு இந்த பணியை நம்மால் செய்ய முடியுமோ அந்த அளவு செய்வதை கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தி அடைந்தவர்களாக மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.